எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கொஞ்ச நாட்களாகவே நம்ம மார்க்கெட் வந்து பெருசாக ஏறுற மாதிரி காமிச்சிட்டு மறுபடியும் கீழே விழுந்துறதும், பெருசாக கீழே இறங்குற மாதிரி போயிட்டு மறுபடியும் மேலே வந்துடுறதுமா தான் சில நாட்களாக ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் கேரே செட்டிங்கா அப்படின்ற மாதிரி அடுத்த வாரம் மந்த்லி எக்ஸ்பைரி வருது. அதுலேயும் ஒரு நாள் ஹாலிடே வருது. அப்போ வாலட்டிலிட்டி வந்து அந்த ஒரு நாளுக்கு உண்டான வாலட்டிலிட்டி இன்னைக்கோ அல்லது அடுத்த வாரம் திங்கள் செவ்வாயிலையோ வருமா அப்படின்ற மாதிரி தான் யோசனையாக இருக்குது. இந்த சமயத்தில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 23,654. இப்போ போய் நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறேன், அங்கே ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை. மறுபடியும் அதே நம்பரில் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு ஃப்ளாட்டாக தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்காக இருக்குமா? இதுக்கு முன்னாடி கூட ஒன்றா கேப் அப் ஆச்சு, இல்லைன்னா கேப் டவுன் ஆகி அப்புறம் ஃப்ளாட் ஆனா. இன்றைக்கி ஓப்பனிங்கே ஃப்ளாட் அப்படின்னா அப்போ க்ளோசிங் டைமில் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு 100-200 பாயிண்ட் தள்ளி நிறுத்த போகிறானுங்களா? ஆக மொத்தம் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் லீவ் வர்றதுனால தொடர்ந்து சில நாட்களாக ஃப்ளாட்டாக இருந்த மார்க்கெட் இனி வந்து ஏதாவது ஒரு சைடு ட்ரெண்ட் எடுக்குமா அப்படின்றது இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க நண்பர்களே. ஈரான் வார் வந்து சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் நம்புது. அதனால தான் உலக அளவில் வந்து பல பங்குச்சந்தைகள் நிக்கி ஜப்பான், இந்த ஜப்பான் மார்க்கெட் கடந்த 5 நாட்களில் 1472 பாயிண்ட் ஏறி இருக்கு. நம்மால் கடந்த 5 நாட்கள் என்ன பண்ணியிருக்கான்னா 133 பாயிண்ட் இறங்கி தான் வச்சிருக்கான். பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 0.5% இறங்கி கிடக்கு. எவ்வளோ பெரிய மார்க்கெட் ஜப்பான் மார்க்கெட், இத்தனைக்கு அவங்களோட எக்ஸ்போர்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வச்சுக்கிட்டு 2.5% இந்த 5 நாட்கள் ஏறி இருக்கு இண்டெக்ஸே. ஆக மொத்தம் இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்டொமக் ஃபயராக தான் இருக்குது நண்பர்களே. இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுகளும் மிகப்பெரிய வாலட்டிலிட்டியான ஷேர்கள். ஹிண்டால்கோ, எய்ச்சர் மோட்டார்ஸு, என்டிபிசி கிரீன் எனர்ஜி அப்படின்னு நாராயண ஹிருதாலயான்னு இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட் கொண்ட ஷேர்களுமே ரொம்ப வாலட்டிலிட்டியான ஷேர். ஸோ இன்றைக்கும் மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள் சமீபத்தில் 10-20% இறங்கின ஷேர்ஸும் இருக்குது. மேல் நோக்கி ஒரு 5%, 10% ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த போஷ் எல்லாம் நேற்று 16% ஏறினான். அதுபோல் ஏதாவது பங்குகள் ஓரளவுக்கு நல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்றது இன்றைக்கி தெரிய வரும். நாளைக்கு வேறு துரதிருஷ்டவசமாக மார்க்கெட் லீவு. அதனால் இது போன்ற பங்குகளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்களுக்கு ஒரு நாள் தான் வாலட்டிலிட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுவே நேற்று ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளுக்கெல்லாம் வந்து நேற்றும் வாலட்டிலிட்டி என்பது இருந்திருக்கும். இன்றைக்கும் வந்து வாலட்டிலிட்டி இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், கெயில் மற்றும் ஆரோ ஃபார்மா போன்ற ஷேர்களுக்கு இன்றைக்கும் வாலட்டிலிட்டி. ஏன்னா நேற்று ரிசல்ட் கொடுத்த இம்பேக்ட் வந்து மேபி இன்றைக்கி வந்துன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி அதுக்கு உண்டான வாலட்டிலிட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது போன்ற ஷேர்கள் வச்சுருக்கிறவங்கலாம் ஏதாவது பெருசாக இன்றைக்கி மூவ்மெண்ட் காட்டாதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. இது போக மிக முக்கியமான தகவலில் இந்த க்ரூட் ஆயில் ரிலேட்டடான ஸ்டாக்குகள், அதில் வந்து இந்த சிபிசிஎல் அப்படின்ற ஷேர், இந்த சென்னை பெட்ரோலியம் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா தன்னுடைய பழைய ஹையை வந்து மீட் எடுத்துருக்கான். எப்போ 2024 இருந்த ஹையை மீட் எடுத்துட்டு இப்போ கடந்த 3 மாதமாகவே அவன் வந்து கீழே இறங்கும்போது அவனுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து தூக்கி விட்டுறானுங்க, மறுபடியும் கீழே வரும்பொழுது ஏதாவது ஒரு நியூஸ் வந்து தூக்கி விட்றாங்க, மறுபடியும் கீழே வந்துருக்குது. இப்போ இனி மறுபடியும் இந்த க்ரூட் ஆயிலில் ஏதாவது ஈரான் வார் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்து இவனை மறுபடியும் 4வது முறையாக தூக்கி விட போகிறாங்களா அல்லது இந்த ட்ரெண்ட் பிரேக் டவுன் ஆகுதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த மாதிரி வந்து 4000-3000 ஸ்டாக் இருந்தாலும் எவனாவது 1-2 பேர்த்துக்கு தான் இந்த மாதிரி அமையும். ஸோ இப்போ ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் போய்கிட்டு இருக்குன்னு 10 ஸ்டாக் எடுத்தால் அதில் எவனாவது ஒருத்தன் தான் இப்படி கண்டினியூ ஆகும். அப்புறம் மீதி வந்து சில பேர் வந்து பிரேக் டவுன் ஆகிடுவாங்க. ஸோ பிரேக் டவுன் ஆகுதா இல்லை ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதா அப்படின்றது யாருனாலையுமே அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியாது. இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டு ஸ்விங்கினுடைய லோவில் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். மறுபடியும் அந்த ஸ்விங் லோவிலேருந்து ஸ்விங் ஹை போகிறானா இல்லை பிரேக் டவுன் ஆகிறானா அப்படின்றது ட்ரேடிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். பட் ட்ரேடர்கள் இது போன்ற இடத்துக்கு உண்டான நியூஸை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. எப்படா அந்த மாதிரி நியூஸ் கிடைக்கும், கீழே ஒரு முக்கியமான இடத்துல வந்து விழுந்திருக்கு, ஏன்னா அதை வச்சு தான் அவங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அறிவிப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சென்னை பெட்ரோலியம் அப்படின்ற பங்கு 4வது முறையாக கீழே வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி ரேட்டிங் ஏஜென்சியில் மிகப்பெரிய ஒரு ஷேர், பாப்புலரான ஷேர் அப்படின்றது கிரைசில். இதெல்லாம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு வால்டல்ட்டியாக இருந்து மேலே போனால் அப்புறம் மறுபடியும் மேலே போனால் இப்போ வந்து சமீபத்தில் லோவில் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு ஷேராக இந்த கிரைசில் அப்படின்றது இருக்குது. ஸோ போன வருஷத்தினுடைய லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த ஷேர் 2024 சம்பாரிச்சு கொடுத்துருக்கான், 23 சம்பாரிச்சு கொடுத்துருக்கான், 25 சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஆனால் இந்த 2026 இப்போ வரைக்கும் சம்பாரிச்சு கொடுக்கல. இதனுடைய சமீபத்திய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 233 கோடி. அவங்க வளர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் அவங்களால இன்னும் வளர முடியல. இந்த 233 கோடி என்பதெல்லாம் வந்து போன டிசம்பர் 2024 ஒரு முறை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 2025 செப்டம்பர்லேயும் ஒரு 200 கோடி பக்கம் வருமானம் பண்ணியிருக்காங்க. இப்போவும் 233 கோடி அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆளுகளை வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. எஃப்ஐஎஸ் எல்லாம் சில இடத்துலலாம் பார்த்துருக்கீங்களா, எஃப்ஐஎஸ் தங்களுடைய ஹோல்டிங்கை குறைச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஏற்றிருப்பாங்க. இதில் பணத்தை போட்டு அப்படியே லாங் டேர்மில் விட்டுட்டாங்க போல. நம்ம டிஐஸும் வந்து 12% ஹோல்டிங் என்பது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் இப்போ வரைக்கும் சம்பாரிச்சு கொடுக்காத ஒரு பங்குகளில் இதுக்கு முன்னாடியெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தா, ஆனால் இந்த வருஷத்தில் இப்போ வரைக்கும் பிக்கப் ஆகலை அப்படின்றதுல இந்த கிரைசில் இருக்குது. பொதுவாக மார்க்கெட் நல்லா இருந்தால் இது போன்ற பங்குகள் மேலே வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும். ஆனால் மார்க்கெட்டும் சரியில்லை. அதே மாதிரி இது வந்து க்ரூட் ஆயிலோ கோல்டோ அது மாதிரி முன்னணி ஸ்டீலோ அது போன்ற செக்டர்லையும் இல்லை. இது வந்து ஒரு ரேட்டிங் ஏஜென்சி. அதனால் தற்போதைக்கு இதில் செய்திகள் என்பது கம்மியாக இருக்குது. ஸோ இந்த 2026 எப்போ இது சம்பாரிச்சு தரும் அல்லது இந்த வருஷம் சம்பாரிச்சு தராதா என்ன அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். அதே மாதிரி நண்பர்களே, டிஃபென்ஸ் துறையில் இந்த ஜென் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு திடீர்னு என்னத்தையாவது ஒன்றை பண்ணி வச்சுடுவோம். கடந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலிருந்து 2500 வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட். மறுபடியும் 2025 பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் 1000 ரூபாய் டு 2000 ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தான். இப்போ வந்து பெருசாக இறங்கவும் இல்லை, பெருசாக ஏறவும் இல்லை. யாருக்குமே சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு 1000 வந்தால் எடுக்கலாமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லை. சரி, மேலே போயிட்டு மறுபடியும் கீழே ஒரு 1300 வந்தால் கூட பரவாயில்லையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுவுமே இல்லை. ஸோ சப்போர்ட்டில் சமீபத்தில் வந்து விழுகாமல், அதே சமயம் ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலேயும் போகாமல் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஷேராக இந்த ஜென் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேர் இருக்குது. இந்த சமயத்தில் இவங்களுடைய ரிசல்ட் வந்து டிஃபென்ஸ் துறையில் இருக்கிறதுனால பெருசாக ரிசல்ட் காமிச்சிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய ரிசல்ட் 62 கோடி, 56 கோடி, 47 கோடி அப்படின்ற மாதிரி தான் தற்போதைக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன அப்படின்றதான் இன்றைய செய்தி. நண்பர்களே, இது போக இன்னொரு 2 முக்கியமான செய்தி என்னன்னா, ரொம்பவுமே கீழே அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்கிறான். என்னங்க ரொம்ப அடி வாங்கியிருக்குன்னு வடிவேல் அவர்கள் சொல்கிற மாதிரி ரொம்பவுமே கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஷேர்கள், ஆனால் டிவிடெண்ட் என்பது கொஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஷேர்கள் அப்படின்றதுல இந்த வைபவ் குளோபல் அப்படின்ற ஷேர் இருக்குது. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுக்க போகிற இந்த 1.5 ரூபா ஒரு ஷேருக்கு கொடுக்குற டிவிடெண்டுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து 26 ஜூன் அப்படின்ற ஒரு டிவிடெண்ட் நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஷேரினுடைய வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப சோகமாக இருக்கும். அவனுடைய வீழ்ச்சி வந்து ஒரு காலத்தில் 1000 ரூபாய், இத்தனைக்கு இது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஷேர் தான். ஆனால் இவங்ககிட்ட வளர்ச்சியே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தேவை வளர்ச்சி. ஆனால் இந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தோம்னா 2014 153 கோடி தான் லாபம் பண்ணியிருப்பான். 2020 எடுத்து பார்த்தாலும் அதே 150 கோடிக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அப்புறம் இப்போ கூட ட்ரெயிலிங் 12 மந்த்ஸ் பார்த்தோம்னா ஒரு 200 கோடிக்குள்ளே தான் இருக்குது. சமீபத்திய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் வேணால் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல, வைபவ் குளோபல்னுடைய இங்கே அப்டேட் ஆகலை. ஸோ இன்னும் லாஸ் மேக்கிங் கம்பெனியாகவெல்லாம் இந்த வைபவ் குளோபல் என்பது மாறல. இருந்தாலும் இவங்க வந்து க்ரோத் இல்லை, கடந்த 10 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இவங்களுடைய வருமானம் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த ஷேரினுடைய ஸ்டாக் பி என்பது இண்டஸ்ட்ரி பியோட கம்மியாக இருந்தாலும், இதனுடைய கடன் என்பது கம்மியாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து இன்னும் இதுக்கு டிமாண்ட் வரமாட்டேங்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக இன்னுமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறாங்களா என்னன்றது தெரில. பட் டெக்னிக்கல் பார்க்குறவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மேக்ஸிமம் ஒஸ்ட் கேஸ் தன்னுடைய ஹையிலிருந்து 80% இறங்கிடுச்சு, இனிமேலாவது ஏதாவது ஒரு நல்ல காலம் வருமா அப்படின்னு தான் டெக்னிக்கல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்களே, இந்த லக்ஷ்மி ஆர்கானிக் அப்படின்ற ஷேருமே வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதுலேயும் வந்து பெருசாக க்ரோத் இல்லை. கடந்த வருடங்களாக எடுத்து பார்க்கும்போது சும்மா ஒரு 100 கோடி 120 கோடி இப்படியே அதனுடைய லாபம் இருக்குது. சமீபத்திய குவார்ட்டர்களில் எடுத்து பார்க்கும்பொழுது வெறும் 22 கோடியெல்லாம் லாபம் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடியெல்லாம் 44 34 கூட பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி இந்த ஷேருமே ரொம்பவுமே அதில் பாதாளத்தில் தான் இருக்குது. தன்னுடைய ஆல் டைம் ஹை அப்படின்றது பார்த்தோம்னு வச்சிங்களேன், இவனு வந்து ஒரு ஒஸ்ட் கேஸாக 80% இறங்கிட்டான். 80% இறங்கினதுக்கப்புறம் இந்த ஷேர் வந்து டெக்னிக்கலாக 80% இறங்கிடுச்சுனாங்காட்டி ஒரு 50-60% பக்கம் இவனுக்கு ஒரு ஜம்ப் என்பது கிடைச்சிட்டு கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்குது. இனி வந்து இது ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் வருமா அல்லது பிரேக் அவுட் ஆகி மேலே வருமா அப்படின்றது மார்க்கெட்டில் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். ஸோ இந்த 2 பங்குகளுமே இவ்வளவு மோசமாக சரிவடைஞ்சதுக்கு காரணம் அவங்ககிட்ட க்ரோத் என்பது இல்லை, பட் டிவிடெண்ட் என்பது கொஞ்சம் அப்பப்போ கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஷேர்களாக இருக்குது. நன்றி, வணக்கம்.